Last year you were 8th standard. This year you are going to join 9th standard. All the students are very talented and very great. I know very well. Today we are going to see grammar. At first I would like to give preposition. முன்னிடை சொற்கள் தமிழ். A preposition definition, I would like to say a definition of a preposition. A preposition is a word that is placed before a noun or a pronoun to show its relationship to other words in a sentence. In Tamil, I want to say, ஒரு வாக்கியத்தில் சென்டென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வாக்கியத்தில் மிகச்சிறிய சொற்கள் என்று சொல்லக்கூடிய ப்ரிப்போஷன்ஸு நவுனோ அல்லது புறநவுன் என்று சொல்லக்கூடிய பெயர் சொல்லுக்கு முன்னால் வந்திருக்கும். இவைகள் அந்த வாக்கியத்தில் மற்ற சொல்லுக்கும், அதாவது ஆரம்ப சொல்லுக்கும் கடைசி சொல்லுக்கும் அல்லது ஒரு சொல்லுக்கும் மற்றொரு சொல்லுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய உறவை ஏற்படுத்துவது. பட் யூ மே திங்க் திஸ் இஸ் வெரி ஷார்ட் வேர்டு. தி யூசஸ் ஆஃப் ப்ரிப்போஷன்ஸ் ஆர் வெரி கிரேட், very small word. This preposition this is used for making phrasal prepositions, phrases, a lot of doings. Today we are going some examples. Above மேலே, under கீழே, beside அருகில், outside வெளியே, inside உள்ளே, on top of மேலே, in front of முன்னே, behind பின்னால், between இரண்டுக்கும் இடையில், அரவுண்டு அதை சுற்றி, அப்பு மேலே, டவுன் கீழே, த்ரூ அதன் வழியே. You may think these are very small words. What is the use of these prepositions? Very small words, but the greater benefit. Now we are going to see next one kinds of prepositions. Number one, prepositions of time. நேரம் சம்பந்தப்பட்ட ப்ரிப்போஷன்ஸு அதற்கென்று சில ப்ரிப்போஷன்ஸு இருக்கின்றது. நல்லா கவனித்து பாருங்கள். தி டெஃபினிஷன், தீஸ் ப்ரிப்போஷன்ஸ் ஆர் யூஸ்டு டு இண்டிகேட் வென் எ பர்டிகுலர் ஈவெண்ட் ஹேப்பன்டு. ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடக்கும், அதுதான் ப்ரிப்போஷன்ஸ் ஆஃப் டைம். தீஸ் இன்க்ளூடு, இவை ப்ரிப்போஷன் ஆஃப் டைமை பயன்படுத்துவதற்கு ஒரு குறிப்பிட்ட சொற்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. இன், இல், ஆன், மேலே, அட்டு, இக்கு, சின்ஸு, அதிலிருந்து, ஃபார், அதற்காக, டியூரிங், அப்பொழுது. கொஞ்சம் பாருங்கள், அருமையான சூப்பர் எக்ஸாம்பிள்ஸு. ஐ வாஸ் ஸ்டடிங் இன் தி மார்னிங். நான் படித்து கொண்டிருந்தேன் காலை. தட் சென்டென்ஸ் இஸ் இன்கரெக்ட். இன் தி மார்னிங், காலையில் நான் படித்து கொண்டிருந்தேன். இல் என்பதற்கு இன் வருகிறது. She was born on the 5th of July. ஜூலை 5 she was born. அவள் பிறந்தாள். எப்பொழுது? ஜூலை 5th பிறந்தாள். இல் என்பதற்கு ஆன் பயன்படுத்தப்படுகிறது. ஐ வில் ரீச் தேர் அட் 6 o'clock. நான் அங்கு வந்தடைவேன், சென்றடைவேன் 6 மணி. ஒரு வாக்கியம் நிறைவடையாமல் இருக்கிறது. ஆகவே அட்டு 6 மணிக்கு நான் வந்தடைவேன். ஆகவே இந்த ப்ரிப்போஷன்ஸ் ஆஃப் டைம்னு சொல்லக்கூடிய நேரம் சம்பந்தப்பட்டதில் இன் என்று சொல்லக்கூடிய ப்ரிப்போஷன், ஆன் என்று சொல்லக்கூடிய ப்ரிப்போஷன், அட்டி என்று சொல்லக்கூடிய ப்ரிப்போஷன், இவைகள் எல்லாமே ப்ரிப்போஷன் ஆஃப் டைம் என்பதற்கே குறிப்பிடுவதற்காக பயன்படக்கூடிய மிகச்சிறிய சொற்கள். நீங்கள் எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பது குழப்பலாம். தெர் இஸ் நோ கன்ஃபியூஷன். வென் என்ற கேள்வியை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது விடை உங்களுக்கு கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், ப்ரிப்போஷன்ஸ் ஆஃப் பிளேஸ், இடங்கள். These prepositions are used to indicate the location, இடம், அந்த இடம், and come before a noun or a pronoun. வழக்கம் போல் நவுன் ப்ரோனவுனுக்கு முன்னால் வரும். இதற்கு பயன்படக்கூடிய இம்பார்ட்டண்ட் ப்ரிப்போஷன்ஸு இன், ஆன், பிட்வீன், பிஹைண்ட், அண்டர், ஓவர், நியர், எட்ஸெட்ரா. இவற்றை எப்படி கண்டுபிடிப்பது? இவற்றை எங்கே என்று நீங்கள் கேட்டால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விடை ப்ரிப்போஷன் ஆஃப் பிளேஸ் கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் தமிழ் விளக்கங்கள் நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு ஃபைண்ட் அவுட் வாட் கைண்ட் ஆஃப் ப்ரிப்போஷன். ப்ளீஸ் யூ சி தி டேஸ், தி கேட் ஈஸ் டேஸ் தி வால். பூனை இருக்கிறது சுவர். இது இன்கம்ப்ளீட் சென்டென்ஸு. ஸோ வி புட் ஆன்.
வாலின் சொல்லக்கூடிய சுவரின் மேலே அந்த பூனை இருக்கிறது. எங்கே என்று கேள்வி கேட்கப்பட்டது. ஆன் என்று சொல்லக்கூடிய ப்ரிபோசிஷன் பயன்படுத்தப்பட்டது. தென் நெக்ஸ்ட் ஒன், ஜெனி லிவ்ஸ் ஹர் ஒர்க் பிளேஸ். வேலைத்தளம். ஜென்னி லிவ்ஸ் வசிக்கிறாள். எங்கே? நியர் ஹர் ஒர்க் பிளேஸ், வேலை செய்யக்கூடிய இடத்திற்கு அருகில் வசிக்கிறாள். நியர் என்று வந்தது. ராஜ் ஈஸ் ஹிஸ் ரூம். ராஜ் இருக்கிறான், அவனுடைய அறை. எங்கே? இன் ஹிஸ் ரூம். ஆகவே இஸ் என்று சொல்லக்கூடிய விரும்புக்கு அடுத்து ஆண் வந்தது. லிவ்ஸை அடுத்து நியர் வந்தது. இஸ்ஸை அடுத்து இன் வந்தது. ஆகவே ஆண், நியர், இன் என்று சொல்லக்கூடிய ப்ரிபோசிஷன்ஸு தோஸ் ஆர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் இம்ப்ரூவிங் ப்ரிபோசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ். வேர் என்று சொல்லக்கூடிய கேள்வி சொல்லி நீங்கள் பயன்படுத்த வேண்டும். தென் தேர்டு ஒன், ப்ரிபோசிஷன்ஸ் ஆஃப் மூமெண்ட். மொமெண்ட் இல்லை, மூமெண்ட்டு, இயக்கம். ஒன்றிலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்வது. இதற்கு பயன்படக்கூடிய இம்பார்ட்டண்ட்டு ப்ரிபோசிஷன்ஸு டு, இக்குன் என்ற பொருள், இன்டு அதற்குள் என்ற பொருள், டுவர்ட்ஸு அதை நோக்கி என்று சொல் பொருள், த்ரூ என்பது அதன் வழியே என்று பொருள். நீங்கள் இதை அருமையான சூப்பர் எக்ஸாம்பிள்ஸ் தேர் ஆர். ஐ வென்ட் தி புக் ஸ்டோர். நான் சென்றேன் அந்த புத்தக கடைக்கு. சென்றேன் புத்தக கடை இன்கம்ப்ளீட்டு. ஸோ டூ என்று வந்திருக்கிறது ஒரு ப்ரிபோசிஷன்ஸு. அந்த கடைக்கு நான் சென்றேன். தி ஸ்விம்மர் ஜம்ப்டு இன்டு தி பூல். அந்த குளத்திற்குள் நான் குதித்தேன். அதற்குள் என்பதற்கு இன்டு பயன்படுத்தப்படுகிறது. தி டாக் வாஸ் கம்மிங் ஹிம். டாக்கு வந்து கொண்டிருந்தது, அவன் என்று வந்திருக்கிறது. அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தது. ஆகவே டுவர்ஸ் என்று சொல்லக்கூடிய ப்ரிபோசிஷன் பயன்படுத்தப்பட்டது. These are very small words. These are very, very small words. These make a good relationship between the words. Without using of these words, you can't make a meaningful sentence. Then, next one, since and for. Since you were 5th standard, 6th standard, some students, they don't know what is the actual meaning of since and for. But you may read, okay. But a super examples, since, அதிலிருந்து என்ற பொருள். சூப்பர் எக்ஸாம்பிள்ஸ் there are two. I have been studying. நான் படித்து கொண்டிருக்கிறேன். 5 AM, 5 மணி. 5 மணியிலிருந்து நான் படித்து கொண்டிருக்கிறேன். அப்போ அதிலிருந்து என்பதற்கு சின்ஸ் பயன்படுத்தப்பட்டது. அண்ட் ஐ ஆம் அட் ஈவன் நவ். இன்னும் நான் அங்கே இருந்து கொண்டிருக்கிறேன். காலை 5 மணியிலிருந்து நான் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறேன். இருந்து என்று சொல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு ப்ரிபோசிஷன் தான் சின்ஸ். ஆகவே இன்னும் நான் அங்கே இருந்து கொண்டிருக்கிறேன். தென் அதே தி சேம் எக்ஸாம்பிள், தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் திஸ் பில்டிங். இந்த கடையினுடைய கட்டுமானம் ஹேஸ் பீன் கோயிங், போய்கொண்டிருக்கிறது, சின்ஸ் ஜனவரி. இந்த ஜனவரி மாதத்தில் இருந்து இந்த கட்டிடம் தொடர்ந்து வேலை நடந்து கொண்டிருக்கிறது. சின்ஸ் என்று சொல்லக்கூடிய ப்ரிபோசிஷன் பயன்படுத்தப்பட்டது. தென் நெக்ஸ்ட் ஒன் ஃபார் வரும்பொழுது அடுத்து எண்கள் வரும். நல்லா கொஞ்சம் பாருங்கள். மாயா ஹேஸ் ஒர்க்டு இன் திஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஸ் அன் அக்கௌண்டன்ட் ஃபார் 23 years. 23 வருடங்கள் ஆக. யூ மஸ்ட் லிசன். If you divert your ideas, you can't memorize everything. You can't observe everything. English is a second language. It is a foreign language. You must take care of that. Please come to a point. For 23 years, 23 வருடங்களாக ஒரு அக்கௌண்டண்டாக இந்த இன்ஸ்டிடியூஷனில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஃபார் பயன்படுத்தப்பட்டது. மெனி ஐடியாஸ் வேர் டிஸ்கஸ்டு ஃபார் 3 weeks. 3 வாரங்களாக இந்த ஐடியாக்கள் எங்களால் தீர்மானிக்கப்பட்டது, டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. பிஃபோர் தி ஆனுவல் டே தீம் வாஸ் ஃபைனலைஸ்டு ஃபார் 3 weeks. இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ப்ளீஸ் எ க்ளூ. அதிலிருந்து என்று சொன்னால் சின்ஸு, ஆக என்று வந்தால் 23, ஆக என்று வந்தால் ஃபார். தென் அடுத்து நெக்ஸ்ட் ஒன், டியூரிங் அண்ட் இன் போத் ஆர் தி சேம். 2 examples. We will be visiting my grandparents. எங்களுடைய தாத்தா பாட்டி இவர்களை போய் பார்ப்போம். டூரிங் தி சம்மர் வெக்கேஷன். அந்த விடுமுறை காலங்களில் நாங்கள் போய் பார்ப்போம். அந்த விடுமுறை காலங்களில், விடுமுறை காலத்தில் என்று எப்படினாலும் சொல்லலாம்.
அப்போ டூரிங்னு சொல்லக்கூடிய சொல் பயன்படுத்தப்பட்டது ப்ரிபோசிஷன். வி வில் பி விசிட்டிங் தி சேம் எக்ஸாம்பிள் மை பேரண்ட்ஸு இன் தி சம்மர் வெக்கேஷன். தெர் இஸ் நோ எனி டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் சென்டென்ஸ் இன் மீனிங் during the summer vacation, in the summer vacation, during, in, same. அப்பொழுது எப்பொழுது சம்மர் வெக்கேஷனில் அந்த காலகட்டத்தில் நாங்கள் சென்று பார்ப்போம். தென் ப்ளீஸ் நெக்ஸ்ட் ஒன், தி அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். பெட்வீன் என்றால் ரெண்டு பேருக்கு இடையில் என்று பொருள் வருது. சூப்பர் டூ எக்ஸாம்பிள்ஸ். தி டிஸ்கஷன் ஆன் எ ஸ்போர்ட்ஸ் மீட் பெட்வீன் அவர் ஸ்கூல், எங்கள் பள்ளிக்கும், அண்ட் அதர் ஸ்கூல்ஸ், மற்ற பள்ளிகளுக்கும் இடையில் ஆர் கோயிங் ஆன் ஃபார் 2 days. ஸ்போர்ட்ஸ் மீட் சம்பந்தமாக எங்கள் பள்ளிக்கூடத்திற்கும் மற்ற பள்ளிக்கூடங்களுக்கும் இடையில் ஒரு டிஸ்கஷன் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ரெண்டு பேர் வந்தோம்னா அங்கே டிஸ்கஷன், பெட்வீன். அனதர் ஒன், தி ஃபைனல் மேட்ச் வில் பி ஹெல்டு. ஃபைனல் மேட்ச் நடக்கும். யாருக்கு இடையில்? இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும். அப்போ இந்தியா ஆஸ்திரேலியா 2 countries, ஸோ வி புட் பெட்வீன். அவர் ஸ்கூல் ஒன் எக்ஸாம்பிள், அதர் ஸ்கூல்ஸ் அனதர் எக்ஸாம்பிள். இரண்டுக்கும் இடையில் என்று சொல்லும் பொழுது பெட்வீன் வருகிறது. தென் நெக்ஸ்ட் ஒன், அமாங். தி sailors divided the money among themselves. அவர்களுக்குள் இந்த பணத்தை அந்த செயலர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பட ஓட்டிகள் கப்பல் ஓட்டிகள் இவர்கள் தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள். இரண்டுக்கு மேலே வரும்பொழுது நீங்கள் அமாங் பயன்படுத்த வேண்டும். அண்ட் தி ஷிப் sailed on. அதன் பிறகு கப்பல் சென்றது. we had discussed this point among ourselves. எங்களுக்குள் இந்த பாயிண்ட்டை நாங்கள் தீர டிஸ்கஸ் பண்ணி கொண்டோம். அப்போ ரெண்டு பேர் இருந்தால் தான் பெட்வீன். அமாங் என்றால் இரண்டு பேருக்கு மேல் வரும் பொழுது அமாங் பயன்படுத்தப்படுகிறது. மெனி டைம்ஸ் ஓவர் தி பாஸ்ட் மந்த்ஸ், கடந்த காலத்தை பற்றி எங்களுக்குள் என்று வருவதற்கு அமாங் பயன்படுத்தப்பட்டது. ஏ சூப்பர் எக்ஸாம்பிள்ஸ் தட் இஸ் கிவன். வி ஹேவ் பீன் லிவிங் இன் சென்னை. சென்னையில் வைத்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு வருஷங்களாக? ஃபார் 8 years, 8 வருடங்களாக. அப்போ ஃபார் வரும்பொழுது நெக்ஸ்ட்டு 8 என்று எண் வந்திருக்கிறது. 8 வருடங்களாக சென்னையில் நாங்கள் வசித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு. தென் அப்துல் ஹேஸ் டேக்கன் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர். அப்துலை பார்க்கும் பொழுது அவங்க அப்பாவை பார்ப்பது போலவே இருக்கிறது. அப்போ டேக்கன் எடுத்தும் ஆஃப்டர் வந்திருக்கிறது. அவரை போலவே என்பதற்கு இங்கு ஆஃப்டர் பயன்படுத்தப்பட்டது. தென் விமல் ஜெனரலி கோஸ் டு ஹிஸ் ஒர்க் பிளேஸ் பை பஸ். மூவிங் என்று வரும்பொழுது நீங்கள் பையை பயன்படுத்த வேண்டும். ஆகவே பை வந்திருக்கிறது. பஸ்ஸில் தான் நாங்கள் பொதுவாக வேலை செய்யும் இடங்களுக்கு போவோம். தி கிரிக்கெட்டு பால் வாஸ் ஹைடன் அமாங் தி லீவ்ஸ். ஒன்றுக்கு மேற்பட்ட 2க்கு மேற்பட்ட 100க்கு மேற்பட்ட இலைகளுக்கு மத்தியில் இடையில் அந்த கிரிக்கெட் பால் மறைந்து கொண்டது. அப்போ 1, 2க்கு மேலே வரும் பொழுது அமாங் பயன்படுத்தப்பட்டது. மணி டிவைடட் ஹிஸ் டாய்ஸ். யாருக்கு இடையில்? ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸு. அவனுடைய சகோதரர்களுக்கும் அவனுடைய சகோதரிகளுக்கும் இடையில் 2 பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பெட்வீன் பயன்படுத்தப்பட்டது. எல்லாமே எவ்ரிதிங் வில் பி ஈஸி, பட் யூ மஸ்ட் பி ப்ரிசர்வ்டு, யூ மஸ்ட் பி அப்சர்வ்டு. தென் நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை தி ப்ரிபோசிஷன்ஸ் இன் தி கிவன் சென்டென்ஸ் அண்ட் அண்டர்லைன் தம். ரியா பாரோடிய ட்ரெஸ். ரியா ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கினாள், கடனாகவோ ஏதோ ஒன்றுக்கு வாங்கினாள். யாரிடமிருந்து? ஃப்ரம் மீ, என்னிடமிருந்து. ஆகவே இருந்து என்று சொல்வதற்கு ஃப்ரம் பயன்படுத்தப்பட்டது. அண்ட் லெண்ட் இட் டு ஹர் ஃப்ரெண்ட், அவள் கொடுத்தாள் இதை. யாருக்கு? இக்கு என்பதற்கு டூ பயன்படுத்தப்பட்டது. வென் ஐ மூவ்டு பேக் டு தி சிட்டி, நான் வீட்டை விட்டு அதாவது டவுனுக்கு நான் இடம்பெயர்ந்தேன். எங்கே? நகரத்திற்கு. இக்கு என்பதற்கு டூ பயன்படுத்தப்பட்டது. திங்ஸ் ஹேட் சேஞ்ச்டு கன்சிடரபிளி, இருந்த இடத்தை விட்டு நாங்கள் சிட்டிக்கு திரும்பவும் சென்ற பொழுது நகரம் முழுவதுமாக மாறி இருந்தது. ஆகவே டூ பேக் டூ என்று சொல்லக்கூடியது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தி பர்க்லர் ஃபவுண்ட் தி கீஸ் அண்டர் தி பாட் இன் தி பால்கனி. பால்கனியில் அடுத்து அண்டர் தி பாட்டு என்று சொல்லக்கூடிய பானையின் அடியில் அந்த பர்க்லர் சொல்லக்கூடிய அந்த திருடன் கீகளை கண்டுபிடித்தான். அப்போ அண்டர் பயன்படுத்தப்பட்டது, ஒரு ப்ரிபோசிஷன். இன் என்பது பயன்படுத்தப்பட்டது. இங்கு பேக் டூ என்பது டூ என்பது பயன்படுத்தப்பட்டது. ஃப்ரம் என்பது பயன்படுத்தப்பட்டது. பிரபு வாஸ் ஹைடிங் பிஹைண்ட் தி டோர், பிரபு மறைந்து கொண்டான். எங்கே?
டோருக்கு பின்னால், ஆகவே பிஹைண்ட் வந்தது. வென் ஹி சிஸ்டர் கேம் லுக்கிங் ஃபார் ஹிம், அவனுடைய சிஸ்டர் தேடினால், அவனை தேடி, அப்போ ஃபார் என்று சொல்லக்கூடிய ப்ரிபோசிஷன் பயன்படுத்தப்பட்டது. தென் மை டாக் சேட் ஆன் மை ஹேட் அண்ட் ஸ்குவாஷ்டு இட், எனது தொப்பியின் மேல் அந்த நாய் அமர்ந்தது, அது என்ன செய்தது, கடித்து குதறியது, சுக்குண்டர் ஆக்கிவிட்டது, அது ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டது என்று வந்திருக்கிறது. எங்கே, எதன் மேலே, ஆணி என்று வந்தது. நன்கு கவனிக்க வேண்டும். மிகச்சிறிய சொற்கள். வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் ப்ரிபோசிஷன்? ப்ரிபோசிஷன்ஸ் ஆர் வெரி ஸ்மால் வேர்ட்ஸ். நம்பர் 1, it makes a good relationship between the words in a sentence. Number 2, it is mainly used for making phrasal preposition. Number 3, it is mainly used for making verbal preposition, verb plus ing, that is called verbal preposition. Then so we should learn very clearly, we should make these very useful. You don't divert your ideas, you don't divert your thoughts, you must take more interest. Okay, thank you.